குந்தி போஜ மன்னனுக்கு குழந்தை இல்லை. ஒரு யாதவ குல பெண்ணை 14 வயசு பிள்ளைய வளர்க்குறான் அவன். அந்த காலத்தில் மன்னர்கள் அரண்மனைக்கெல்லாம் அடிக்கடி சாமியார்கள் போவாங்க. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாப்புலரான சாமியார் துர்வாச முனிவர். கோவப்பட்டுக்கிட்டே இருப்பான் அவர் வேற வேலையே கிடையாது. முனிவர்னு பேரை போடணும்னா முனி, எல்லா முனியையும் துறந்தவர்களுக்கு தான் முனிவர், அவர் துறக்கவே இல்லை. அந்த துர்வாச முனிவரை மன்னன் அந்த 14 வயசு வளர்ப்பு பண்ண கொடுத்து நீ பார்த்துக்க வரேன். அது 2 மாசம் பார்த்துருக்கு. ஒரு இடத்துல உள்ள துர்வாசரை கோவப்பட விடலை. அப்போ துர்வாசர் கிளம்புற அன்னைக்கு அந்த பொண்ணை கூப்பிடுறாரு. எங்க வேணா வருதுப்பா கூப்பிடுறாரு. உனக்கு திருமணம் ஆகும், ஆனால் குழந்தை இல்லாமல் போயிடும். உன் கணவனுக்கு குழந்தை பெறுகிற தகுதி இல்லாமல் போயிடும். அதனால நான் ஒரு மந்திரத்தை உனக்கு சொல்லித்தரேன். இந்த மந்திரத்தை சொல்லி எந்த கடவுளை கூப்பிடுறோ அவன் வருவான், அவன் அம்சமாக உனக்கு ஒரு குழந்தை வரமாட்டான். 14 வயசு பிள்ளைகிட்ட சொன்னா சோதிச்சு பார்க்காதா? அந்த பிள்ளை முட்டமாளில் போய் இன்னைக்கு சூரியனை பார்த்துட்டு இருக்கு. அப்போ இவனை கூட்டா வருமானா நினைச்சு மந்திரத்தை சொல்லு. அவன் வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் பதறது, நான் கண்ணி திருமணம் ஆகலை, நீ போயிருங்க. அவன் என்ன பதில் சொல்றான்? நான் மந்திரத்தை கட்டுப்பட்டு வந்திருக்கேன், நீ என்ன போக சொன்னா அந்த முனிவனையும் உன்னையும் அழிச்சிருவேன், உங்க அப்பாவையும் அழிச்சிருவேன். பயந்த பிள்ளை உடன்படுது. அதில் பிறந்தவன் தான் சூரியகுமாரன் கர்ணன். ஆனால் அவன் ரொம்ப அவ காலத்தில் தொட்டில் குழந்தை திட்டம் இல்லை போலுக்கு. கெட்டிடம் ஆற்றுல வச்சு விட்டான். ஆனால் அறிவான பெண் தன்னுடைய சேலை ஒன்று அடையாளத்துக்கு வச்சிருக்கான். எங்கேயாவது கண்டுபிடிக்கணும்னா